டின்னர் செய்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ டின்னர் செய்ய வந்துட்டோம் வியானுக்கு. ஸோ யூஸ்வலாக டின்னர் வந்துட்டு எப்பவுமே ஈஸி டைஜஷனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்ம வந்துட்டு கொடுக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வந்துட்டு அவனுக்கு வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் நல்லா எம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டின்னர் ரெசிபி தான். அது என்ன அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. டின்னர் செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் எடுத்திருக்கேன் அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு நான் வந்து கேரட் எடுத்துருக்கிறேன், டேட்ஸு நான் ஊற வச்சு ஒரு 5 நிமிஷம் மேலேயே ஆயிருக்கும், அண்டு வந்து சூஜி ரவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது 3 வச்சு தான் நம்ம வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு டின்னர் ரெசிபி வந்து செய்ய போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான கேரட் எடுத்து நான் பீல் பண்ணிக்க போகிறேன். இது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு, அண்ட் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நைட்டு ஸ்டொமக் ஃபுல்லாக சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க நல்லாவே தூங்குவாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க நல்லா தூங்குனாதான் ஆக்சுவலாக நம்ம கொஞ்ச நேரமாவது நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்றதுக்காக தான். நல்லா ஸ்டொமக் ஃபுல்லிங்காக கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி கேரட் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி பீல் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணிக்க போகிறேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் இந்த மாதிரி தேவையான அளவு கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து டேட்ஸ் வந்து ஊற வச்சு கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. நான் உள்ளே இருக்கிற சீட் மட்டும் ஆக்சுவலாக இதில் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், சுடு தண்ணி ஊற்றி நீங்கள் டக்குன்னு அதை வந்து ஊற வச்சிடலாம். இதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் சின்ன டேட்ஸாக இருக்கிறதுனால நான் 2 ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இது கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க இருக்காங்க, இன்னும் சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 3 டேட்ஸ் இல்லைன்னா 1 டேட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதை வந்து அரைக்கிறதுக்கு நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்க போகிறேன். நல்லா இந்த மாதிரி பியூரி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக இது அப்படியே கூட கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. 6 மந்த் பேபிக்கு அப்படின்றப்ப வந்துட்டு இந்த மாதிரி பியூரி ஷேப்பை நம்ம இந்த மாதிரி கூட கொடுக்கலாம். ஆனால் வந்துட்டு குக் பண்ணாமல் கொடுக்க முடியாது இல்லையா, அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சாஸ் பேன் இல்லைன்னா ஒரு தவா ஏதாவது அடுப்பில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக நெய் இல்லைன்னா அன்சால்டட் பட்டர் நீங்கள் எது வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சமாக ரவை எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கிறேன். இதை லேசாக இதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். லேசாக நல்ல ஒரு ஸ்மெல் வர வரைக்கும். இந்த மாதிரி லேசாக நல்ல ஸ்மெல் வந்ததும் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ தண்ணியில் இந்த ரவை வந்து கொஞ்சம் நேரம் வேகணும். கொஞ்சம் வெந்ததும் அதுக்கப்புறம் தான் நம்ம அதை கேரட் பியூரி ஆட் பண்ண போகிறோம். ஸோ எடுத்ததுமே நம்ம கேரட் பியூரி ஆட் பண்ணி இதில் நம்ம வேக வைக்கலை, ஏன்னா ரவை கொஞ்சம் நேரம் வேகணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சுருக்கேன் சிம்மில் இருந்து. இந்த மாதிரி ஒரு ஆஃப் குக்குடாக வந்ததும் ஏம்மா சரிம்மா உனக்கு தாம்மா பண்ணுறேன், நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற அந்த கேரட் டேட்ஸ் பியூரியை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் தண்ணி சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இதோட கலந்து விட்டுறலாம். ஆக்சுவலி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்கு வந்துட்டு நீங்கள் வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு டேட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க ஸ்டொமக் ஃபுல்லாக இருந்தாலே நம்மளுக்கு போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டான ரெசிபி தான் இது. ஸோ மஸ்ட் ட்ரை ரெசிபின்னே நான் சொல்லுவேன் உங்கள் குழந்தைக்கு. இது கரெக்டாக வந்துட்டு சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரவை அந்த கேரட் அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிட்டு சூப்பராக வந்து குக் ஆகி வந்துடும். நல்லா இந்த மாதிரி திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ஸோ வியானுக்கு கொடுக்கறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி இதுதான். இதில் அப்படியே நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் ஆஃப் பண்ணிட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். வரேம்மா, அவ்வளோதான். ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி வந்து வியானுக்கு வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது நானுமே ஆக்சுவலாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன்.
சூப்பரா இருக்கு. அவ்வளோதான், ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி வந்துட்டு வியானுக்கு ரெடி பண்ணியாச்சு. ஸோ இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாகவும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி கொடுக்கலாம், டின்னராகவும் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணி கொடுக்கலாம். நானுமே இது டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், செம்மையா இருக்கு வந்து. ஸோ இந்த வயசு குழந்தைங்க அந்த தரேம்மா தரேம்மா தரேம்மா. இந்த வயசு குழந்தைங்க அந்த வயசு குழந்தைங்க எல்லாம் கிடையாது போல. நீங்க கண்டிப்பா ஒரு வயசுக்கு மேல இருக்க குழந்தைங்களுக்கு இது நீங்க லேசா ஒரு மாதிரி செஞ்சு இதே மாதிரி கூட இன்னும் ஒரு டேட் கூட நீங்க எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி நீங்க வந்து செஞ்சு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்வீட்டாவும் சூப்பராகவும் இருக்கு. என்னம்மா நிமிஷம் கட் பண்ணுங்க. நீங்களுமே இந்த ரெசிபி வந்து கண்டிப்பா உங்க குழந்தைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க குழந்தைக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ரெசிபியா இருக்கும் அப்படின்றத நான் ஃபார் ஷுர் சொல்றேன். ஸோ உங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க எப்படி உங்க குழந்தைங்க இந்த ரெசிபியை சாப்பிட்டாங்க அப்படின்றத. ஸோ தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான ஒரு எம்மியான நிறைய டிஷ்ஷஸ்க்கு மறக்காம ஜெகா உஷா வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சாப்பிடுங்க.